விதிக்கப்பட்ட அபராதத்தை வந்து கட்டாதே இவங்க அப்பீலுக்கு போனாங்க. ஒரே கேஸ் தான் இந்தியாவில், ஒரே வழக்கு தான். ஏன்னா எல்லா வழக்குலையுமே வந்து நீங்கள் ஃபைன் அமௌண்ட்டை வந்து கிழமை நீதிமன்றத்தில் இந்த ட்ரையல் கோர்ட்டில் நீங்கள் செலுத்தாமல் அந்த ரசீதை வாங்காமல் நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போக முடியாது. அது இமீடியட் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் இருந்தாலும் சரி. ஆனால் ஆனரபிள் ஜெயலலிதா மேடம் வழக்கில் தான் வந்து கோடி கோடியாக ஃபைன் போட்டிருந்தார்ல ஆனரபிள் ஜஸ்டிஸ் குனுகா, அதை கட்டாமையே அவங்க போனாங்க. புரியுதுங்களா? பெயிலும் கிராண்ட் ஆச்சு. அவர் பெலோடு சீனியர் மிஸ்டர் ஃபலி நரிமன் தான் வாங்கி நாங்களாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நான் அந்த வழக்கை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம வந்து கீழ்கோர்ட்டில் ஃபைன் அமௌண்ட்டை கட்டிட்டு தான் போகிறோம். நான் சில வழக்கில் நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி நான் கேட்குறேன், ஏங்க அவங்களுக்கு மட்டும் நீங்கள் விதிவிலக்கு கொடுத்தீங்க, இப்போ என் கிளைண்ட்டு வெறும் 50,000 20,000 1 லட்சம் விதிவிலக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் யோசனை பண்ணி செய்கிறாங்க. பட் அப்போ டக்கஃபார் தான் வருது ஜட்ஜுக்கும் நமக்கும்.